நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லாம் நன்மைகளை நினைத்தே. நல்லவர் இயேசு நல்கிய எல்லாம் நன்மைகளை நினைத்தே. நன்றியால் பாடிடுவோம், சொல்லமா, நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லாம் நன்மைகளை நினைத்தே. நல்லவர் இயேசு நல்கிய எல்லாம் நன்மைகளை நினைத்தே. செங்கடல் தன்னை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே. சொல்லமாம், செங்கடல் தன்னை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே. தாங்கியதே நாள் வரையும் தயவாய் மாதயவாய், தயவாய் மாதயவாய். தாங்கியதே நாள் வரையும் தயவாய் மாதயவாய், தயவாய் மாதயவாய். உற்சாகமா சொல்லமா, நன்றியால் பாடிடுவோம், நன்றியால், நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. உயிர்ப்பித்தே உயர்த்தினார் உன்னதம் வரை உடன் சுதந்திரராயிருக்க. உயிர்ப்பித்தே உயர்த்தினார் உன்னதம் வரை உடன் சுதந்திரராயிருக்க. இருமையில் மனதானம் அது வரும் காலங்களில் விளங்க, காலங்களில் விளங்க. இருமையில் மனதானம் அது வரும் காலங்களில் விளங்க, காலங்களில் விளங்க. உற்சாகமா, நன்றியால், நன்றியால் பாடிடுவோம், நன்றியால், நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு, நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. ஜீவனை தியாகமாய் வைத்த பலர் கடும் சேவையில் மரித்தார். ஜீவனை தியாகமாய் வைத்த பலர் கடும் சேவையில் மரித்தார். சேர்ந்து வந்து சேவை செய்து சோர்ந்திடாது நிற்போம், சோர்ந்திடாது நிற்போம். சேர்ந்து வந்து சேவை புரிந்து சோர்ந்திடாது நிற்போம், சோர்ந்திடாது நிற்போம். கரங்களை தட்டி பாடலாமா, நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு, நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. மித்ருக்களான பல நன்றி இழந்து சத்ருக்களாயினாரே. மித்ருக்களான பல நன்றி இழந்து சத்ருக்களாயினாரே. சத்தியத்தை சார்ந்து தேவ சித்தம் செய்திடுவோம், சித்தம் செய்திடுவோம். சத்தியத்தை சார்ந்து தேவ சித்தம் செய்திடுவோம், சித்தம் செய்திடுவோம். நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நல்லவர் இயேசு நல்கிய எல்லா
நன்மைகளை நினைத்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஒரு அருமையான செய்தியை நம்மை நிதானித்து பார்க்கக்கூடிய, அல்லாவிட்டால் நம்மை ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு செய்தியை நாம் தியானிக்க போகிறோம். Today we are going to meditate a message to examine ourselves, things that we need to get reminded and we need to remember. இன்றைய செய்தியின் தலைப்பு நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள். The title for this morning's message is Be Thankful. நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள். Be thankful. இதற்கு ஆதாரமான ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். Let us read from Colossians chapter 3 verse 15. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆள கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். And let the peace of God rule in your hearts, to which also ye are called into one body, and be ye thankful. இந்த வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது, நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். The later part of this verse says, and be ye thankful. கர்த்தர் நமக்கு எத்தனையோ ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். God has given us many blessings. எத்தனை பேர் சொல்ல முடியும் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார்? How many of you can say that God has இந்த blessed us? அல்லேலூயா பத்தாது. கர்த்தர் செய்த ஆசீர்வாதங்களுக்கு ஒரு நல்ல சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். தேவன் எத்தனையோ நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறார். And God has done many blessings and good things to us. இந்த நன்மைகள் எல்லாம் நம்முடைய தகுதியை பார்த்தா அவர் செய்தார். And looking into our worthiness, did He do all those good things? நம்முடைய தகுதியை பார்த்தா நமக்கு எதுவுமே செய்ய முடியாது. If only He had looked into our worthiness, He would not have done நாம் anything. தகுதி அற்றவர்களாக இருந்த போதிலும் கிருபையாய் தேவன் நம்மை தகுதியாக்கி இந்த ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். Even when we were unworthy, by His grace He had made us to be worthy and has given all these blessings. நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஒன்றுமில்லாமல் இந்த ஊருக்கு ஒருவேளை வந்திருக்கலாம். And perhaps we might have come over here with nothing in our hands. ஆனால் இன்றைக்கு தேவன் நம்மை அபரிமிதமாய் ஆசீர்வதித்திருக்கிறார். But today the Lord has blessed us in an abundant manner. நம்முடைய குடும்பத்திலே நம்மை ஆசீர்வதித்து உயர்த்தி இருக்கிறார். And even in our family He has blessed us and He has exalted நாம் us. வசிக்கிற பகுதியிலே நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதித்திருக்கிறார். In the place where we are living, the Lord has blessed our family. எத்தனையோ பேருக்கு நல்ல வேலை இல்லாத இந்த சூழ்நிலையிலே உங்களுக்கு தேவன் வேலையை கொடுத்திருக்கிறார். Even when many others do not have a good job, God has given us a good job. வருமானங்கள் குறைந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே நம்முடைய குடும்பத்திற்கு தேவன் வருமானத்தை கொடுத்திருக்கிறார். In the time when the income, the salary is getting decreasing, the Lord has given a good income to our family. இப்படி எத்தனையோ நன்மைகளை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார். And so many other good things the Lord has done for us in our life. ஆனால் பல சமயங்களிலே தேவனை நாம் துக்கப்படுத்துகிறவர்களாய் காணப்பட்டிருக்கிறோம். But many times we have been grieving the Lord. ஆனாலும் தேவன் தம்முடைய ஆசீர்வாதத்தை நம்மை விட்டு ஒருபோதும் எடுத்து போடவில்லை. Yet the Lord has not taken away His blessing from us. நாம் அவர் மனதை துக்கப்படுத்தி இருந்தாலும் கர்த்தர் அவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை நாம் தக்க வைத்துக் கொள்ளும்படியாக நம்மை ஒருபோதும் அவர் தள்ளிவிடவில்லை. Even though we have grieved Him, yet the Lord has not taken away the blessing, but He has helped us to retain those blessings. ஒன்று புரிஞ்சுக்கலாம், கர்த்தரிடத்திலிருந்து நாம் ஆசீர்வாதங்களை பெறும்போது அவர் ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். And let us understand one thing, when we receive the blessing from the Lord, He is expecting only one thing from us. அதாவது கர்த்தருக்கு என்ன பிரியம்னா நம்மை ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியம். And what is delightful to the Lord, it is a delight to bless us. வேதத்துல பார்க்கிறோம், என்னாகமம் 23:1 பார்க்கிறோம், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். And we read in the Bible, it is pleasing to the Lord to bless Israel. ஆனால் அவர் ஆசீர்வதிக்கும் போது அவர் ஒரு காரியத்தை நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். But when He blesses us, He expects one thing from us. அவரால நம்ம ஆசீர்வதிக்கப்பட்ட பின்பு நாம் அவருக்கு நன்றி உள்ளவர்களாய் இருக்கிறோமா என்பதை எதிர்பார்க்கிறார். And the Lord is expecting, are we thankful and grateful to the Lord after being blessed by Him? நமக்கு சொந்த வீடு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நல்ல சொந்த வீட்டை தேவன் கட்டளையிடும் பொழுது அந்த வீட்டிலே தேவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக நாம்
ஜெப கூட்டங்களையோ ஒரு சிறு ஊழியத்தையோ செய்வதை தேவன் எதிர்பார்க்கிறார். Imagine if he had not got a own house, when the Lord has given a own house. In that own house, do we praise the Lord and conduct prayer meetings in that? Is what the Lord is expecting. ஒருவேளை தேவன் நமக்கு 4-wheeler கொடுப்பார் என்றால் அந்த 4-wheelerல நம்ம ஆலயத்துக்கு வரும்போதோ இல்லாவிட்டால் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும் போதோ நாம் ஆத்துமாக்களை கொண்டு வரும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். And when the Lord gives a 4-wheeler to us, coming to church, doing his ministry, gathering souls for him, winning souls for him, is what the Lord is expecting. அவரிடம் நாம் பெற்ற நன்மைக்கு நன்றியா இருக்கும்போது தேவன் சந்தோஷப்படுகிறவராய் இருக்கிறார். When we are thankful to the Lord for the blessing that we have received, God is rejoicing over that. ஒரு மனிதன் சும்மா ஒரு உதவி செய்யும் போது, நம்ம ஒரு உதவி செய்றோம்னா அவங்க ஒரு தேங்க்ஸ்ன்னு சொல்லும்போது நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குது. And when a person is helping another person and when they say thanks, oh what a great joy and happy feeling it is to ஒரு சின்ன நன்மை நாம் செய்துவிட்டு அதற்கான ஒரு நன்றியை நாம் எதிர்பார்க்கும் பொழுது தேவாதி தேவன் நமக்காக எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார். அவர் நம்மிடத்திலிருந்து நன்றியை எதிர்பார்ப்பது உண்மைதானே. And when we are expecting a small thanks from people, when we do certain little things to them, how much more it is when God has done great things in our life that he expects a gratitude from us. சில நாம் செய்த நன்மைக்கு அவர்கள் நன்றி சொல்வதில்லை. Some people, they do not say thanks for the good thing that we do. எதிர்பார்த்து செய்வதில்லை. But sometimes we don't expect that and ஆனால் தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்கிற நன்மைக்கு நாம் அவருக்கு நன்றியுடையவர்களாய் இருக்க வேண்டும். But yet we need to be grateful and thankful to the Lord for the good things that he does in our தேவன் life. செய்த நன்மைக்கு கண்டிப்பாக நாம் நன்றியுள்ள இருதயத்தோடு காணப்பட வேண்டும். And surely and definitely we need to be with a grateful heart and a thankful heart for the good things that God has done. ஒரு குடும்பம் சொன்னாங்க, போன வருஷத்துல எங்களுக்கே எங்க வாழ்க்கை எப்படி போகும்னு எங்களுக்கு தெரியல. And there was a family who said, we do not know how our family is going to be in that year. ஆனா எங்களை கொண்டு தேவன் பிறருக்கு உதவி செய்யும்படியாக வைத்தார். But the Lord kept us in such a way that we were useful and blessed one for others. அப்படினா தேவனுடைய அன்பு எவ்வளவு பெரியது நம்ம மேல. That means how much gratefulness the love of God is being. எவற்றுக்கெல்லாம் நாம் நன்றியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை தான் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். And today we are going to meditate for what all things we need to be thankful to God. முதலாவது ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். Let us read from John chapter 12 verse 3. அப்பொழுது மரியா விலையேறு பெற்ற கலங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தால் அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. Then took Mary a pound of ointment of spikenard, very costly, and anointed the feet of Jesus and wiped his feet with her hair, and the house was filled with the odor of the ointment. லூக்கா 7ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தையும் நாம் வாசிக்க கேட்போம். We will also read from Luke chapter 7 and verse 47. ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாலே எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி, Wherefore I say unto thee, her sins which are many are forgiven, for she loved so much, but to whom little is forgiven, the same loveth little. ஒரு ஸ்திரீ இயேசுவை சந்திக்கும்படி வருகிறாள். A woman came to meet Jesus. அவள் பெயர் மரியாள். Her name is Mary. இவள் இயேசுவிடம் வந்த நோக்கம் என்னன்னா, எதையும் பெற்றுக்கொள்வதற்காக அல்ல, ஏதோ ஒன்றை அவருக்காக கொடுப்பதற்காக வந்தார். And what is the reason why this woman came in to see Jesus? Not to receive something from him, but to give something to him. அதாவது இயேசுவுக்கு கொடுப்பதற்காக அவள் வந்தார். She came there to give something to Jesus. அது எது கொண்டு வந்தான்னா, விலையேற பெற்ற பரிமள தைலம். And what is that she brought in? She brought in a very costly and precious ointment. அவளிடத்தில் இருந்த விலையேற பெற்ற காரியத்தை கொண்டு வந்து இயேசுவுக்கு கொடுக்க வந்தார். Whatever thing was so costly and precious, with her she brought it unto Jesus. ஆனா கூட இருந்த சீஷர்களுக்கு பயங்கர கோபம் வந்தது. But the disciples who were along with them, they got angry. அது யூதாஸ் பாருங்க, பணப்பையை வைத்துக் கொண்டிருந்தபடியினாலே காசுகளெல்லாம் அதுல போட்டு அவர் நிரப்பிக்கிட்டே இருக்கணும். ஆகவே அவர் சொல்றாரு, இதை 300 பணத்துக்கு விற்று நீ
தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்று சொல்லி வசனப்படுகிறார். And Judas, because he was having the money back, the treasurer, he was very angry and he said, this could have been sold for 300 pounds and then given to the poor people. இந்த சீஷர்களுக்கு இவள் என்ன நோக்கத்தோடு இயேசுவிடம் வந்தாள் என்பது தெரியவில்லை. And they did not know as to what reason they had come over there. ஆனால் இந்த ஸ்திரீ இயேசுவுக்கு கொடுப்பதற்காக நன்றி செலுத்தும்படியாக ஒரு காணிக்கையோடு வந்தாள். But this woman came in over there to give thanks to the Lord and she brought this offering. லூக்கா 7:47 நம்ம பார்த்தோம் இல்லையா? இவளுடைய அநேக பாவங்கள் இவளுக்கு மன்னிக்கப்பட்டது, இவள் என்னிடத்தில் அன்பு கூர்ந்தாளே என்று தேவன் சொல்லுகிறார். And the Lord said in Luke chapter 7 verse 47, her sins which are many are forgiven, for she loved much. இந்த ஸ்திரீயின் ஏராளமான பாவத்தை இயேசு மன்னித்திருந்தார். And the Lord had forgiven the multitude of sins of this woman. அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா அநேகர் பாவ மன்னிப்பை பெறும்படி இயேசுவினிடத்தில் வந்து பெற்றுக்கொண்டார்கள். In those days many came unto the Lord to get that forgiveness of sins and they received it. ஆனால் அதிலே இந்த ஸ்திரீ மட்டும் இயேசுவை தேடி வருகிறாள். But this woman alone came in search of Jesus. இவள் பரிமள தைலத்தை உடைத்தது மாத்திரமல்ல, அதை இயேசுவின் பாதத்திலே ஊற்றுகிறாள். Not only did she break that bottle of ointment, she poured it at the feet of இயேசுவின் Jesus. பாதத்தை அந்த பரிமள தைலத்தினால் மிகுந்த அந்த விலையேற பெற்ற அந்த தைலத்தை கொண்டு பாதங்களை கழுவுகிறாள். And she was washing the feet of Jesus using that precious valuable ointment. தன்னுடைய முடியினாலே துடைக்கிறாள். And using her hair she was wiping it. இவ்விதமாய் கர்த்தருக்கு நன்றியை செலுத்துகிறாள். In such a way she was giving thanks to God. பாருங்க, இந்த ஸ்திரீ கொடுப்பதின் மூலம் தன்னுடைய நன்றியை தெரிவிக்கிறாள். And this woman expressed her thankfulness to God by giving unto the Lord. அது விலையேற பெற்ற தைலத்தை எடுத்துக்கொண்டு வருகிறாள். And that too she brought in a very precious and costly ointment. இது மற்றவங்களுக்கு தெரியாதுங்க. இந்த அன்பின் கிரியை மற்றவர்களால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை. Others could not understand the work of her love to the Lord. ஆனால் இயேசு அவளுடைய நன்றியுள்ள இருதயத்தை அறிந்து அவள் செய்த அந்த கிரியைகளினாலே மகிழ்ச்சி அடைந்தார் என்று பார்க்கிறோம். And we see that Jesus was filled with joy looking into the work of her gratitude. இதற்கு ஒரு தலைப்பை கொடுக்க விரும்புகிறேன். பாவ மன்னிப்பு பெற்றதினால் நன்றி. I would like to give a title for this point, thankful for forgiveness from sin. இந்த ஸ்திரீயினுடைய பாவத்தை தேவன் மன்னித்தபடியினாலே அதற்கு நன்றி உள்ளவளாக தேவனுக்கு காணிக்கை கொண்டு வருகிறார். Because the Lord had forgiven her sin, in an attitude to express her love, she brought in this offering to the Lord. பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே நாமும் பாவ மன்னிப்பை இயேசுவினிடத்திலிருந்து நாம் பெற்றிருக்கிறோம். And dearly beloved, even so in this world we have received forgiveness of sins from Jesus. ஒவ்வொரு நாளும் மீண்டும் மீண்டும் பாவ மன்னிப்பை நாம் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டிருக்கிறோம். Each and every day we have been receiving this forgiveness of sins. மனுஷனுடைய சுபாவம் என்னன்னா, ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சிட்டோம்னா தவறு செஞ்சு அதையே சொல்லி சொல்லி சுட்டி காட்டுறதா மனிதனுடைய சுபாவம். The nature of a man is something where he keeps reminding them of the mistake that they have committed again and again. ஆனால் இயேசுவின் சுபாவம் என்ன தெரியுமா? அந்த பாவத்தை மன்னிச்சிட்டார்னா அந்த பாவத்தை அதையே சொல்றதும் அல்லது அதை அந்த பாவத்தை வைத்து ஒருவரை பார்த்து நியாயம் தீர்ப்பதும் அவருடைய சுபாவம் அல்ல. But the nature of Jesus is different. He will not be judging or looking at the person, looking into their sins that they had committed earlier. அந்த பாவத்தை அப்பவே மறந்து அதை அப்படியே சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்டு விடுகிற தேவனாய் இருக்கிறார். He is a God who forgives those sins, forgets it and puts it in the deep of the sea. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒரு நாளிலே பாவத்திலே உழன்று கொண்டிருந்தோம். தேவன் நம்மை அந்த பாவத்திலிருந்து மீட்டெடுத்தாரே, அதற்கு நாம் தேவனுக்கு எப்படி நன்றியுள்ளவர்களாய் இருந்திருக்கிறோம். And dearly beloved, we were also filled with that sin and that in this world, but yet one day the Lord forgave our sins. But how thankful are we to the Lord? நம்முடைய நன்றி எப்படி கிரியைகளினாலே நாம் தெரியப்படுத்தி இருக்கிறோம். And how is that we have expressed our thankfulness to the Lord through the works? ஒரு சிலர் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், நான் செய்த பாவங்களுக்கு இந்த உலகத்துல நான் வாழவே தகுதி கிடையாதுன்னு சொல்லியிருக்கேன். I've heard people saying, for the sins that I have committed in this world, I'm not supposed to live in this world. சில பேர் சொல்லியிருக்கிறாங்க, நான் செய்த பாவங்களுக்கு இப்படி சுதந்திரமா நான் அலைந்து கொண்டிருக்கிறேன், ஆனால் நான் ஒரு இடத்திலே அடைக்கப்பட்டு காணப்பட வேண்டும், ஆனால் தேவன் என்னை விடுதலையோடு இந்த இடத்திலே சுதந்திரமாய் வைத்திருக்கிறார் என்று And some also say, for the sins that I have committed, I should be locked up in a place, but now I'm living freely. It is all the grace of ஒவ்வொரு God. நாளும் நம்ம தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். நம்முடைய பாவங்களை மன்னித்தபடியினால் நாம் நன்றி செலுத்த வேண்டும். Each and
every day we need to give thanks to the Lord for the forgiveness of our sins. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் நம் மீது அன்பு வைத்தார். For God so loved the world that he gave his only begotten son, that whosoever believeth on him should not perish but have everlasting life. வெறும் வாயினாலே நாம் நன்றி சொல்லாதபடிக்கு கிரியைகளிலே நாம் காட்ட வேண்டும். And praising God is one way, but it's not just enough of praising God only with our mouth, but to our actions and words we need to give thanks. விலையேற பெற்றதை கொண்டு வந்தார். This woman brought in the costliest thing. அருமை தேவ ஜனமே, நம்மிடத்தில் இருக்கிற விலையேற பெற்ற காரியம் என்ன? And dearly beloved, what is that costliest or precious thing with you? நம்முடைய விலையேற பெற்ற நேரத்தை கர்த்தருக்கென்று நாம் கொடுக்கிறோமா? Are we spending on giving our precious time to the Lord? நிறைய பேருக்கு ஜெபிக்க நேரம் இல்ல, வேத வாசிக்க நேரம் இல்ல, கர்த்தரிடத்துல கொஞ்சம் முழங்கால் போட்டு அவரை நோக்கி பார்ப்பதற்கு இந்த நாளில் நேரம் இல்லாமல் காணப்படுகிறது. Many people in these days, they do not have time to pray, do not have time to read the Bible in these days. இன்றைக்கு நம்மை ஒரு மனுஷியாக ஒரு நல்ல நிலையில தேவன் வைத்திருக்கிறார் என்றால் அவர் நம்மை மன்னித்ததினால் தான் அல்லவா? If the Lord today has kept us in a wonderful position, it is because he has given us the forgiveness. ஆனால் தேவனுக்கு நம்முடைய சிறந்ததை கொடுப்பதற்கு நமக்கு நேரம் இல்லை. But we are not able to give our precious thing, our time to the Lord. நம்மிடத்தில் இருக்கிற சிறந்த டேலண்ட்ஸ், அருமையான வாலிப தம்பியே தங்கையே, உன்னிடத்தில் இருக்கிற சிறந்த டேலண்ட்டை கர்த்தருக்காக நீங்க உபயோகப்படுத்த வேண்டும். Dear young brother and sister, what is the precious talent that you have to give it to the Lord. தேவன் நமக்கு இவ்வளோ கிருபையாய் மன்னித்திருக்கும் பொழுது அவர் நம்மிடத்தில் ஒரு நன்றி அறிதலுள்ள இருதயத்தை எதிர்பார்க்கிறார். And when the Lord has forgiven us so much, all that the Lord is expecting is a thankful and a grateful heart. நம்முடைய ஜீவியத்தை நாம் எவ்விதமாய் தேவனுக்கு நன்றியை தெரியப்படுத்துகிறோம். And in our life, how is that we are expressing a gratitude? நிறைய ஆசீர்வாதமான செய்திலாம் கேட்பீங்க. ஆனால் இன்றைக்கு நம்மளே திரும்பி பார்த்து கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்தக்கூடிய அந்த காரணத்தை நாம் ஞாபகப்படுத்தும்படியாக தேவன் இந்த நாளில் நம்மோடு பேசுவாராக. And may the Lord speak to us. Though we have heard many blessed sermons, yet today let us examine ourselves, and also how thankful are we to the Lord is what we need to remember. ஆண்டவரே, என்னுடைய பாவத்தை நீர் மன்னித்தீர். ஆண்டவரே, நான் உமக்காக ஏதாவது நான் செய்ய வேண்டும். Lord, you have forgiven my sins, and I need to do in return for something for you. என்னிடத்தில் இருக்கிற சிறந்ததை நான் உமக்காக கொடுக்கிறேன். Lord, whatever thing is best with me, I will give it to you. இந்த சகோதரி இதை விற்றா அவ எவ்வளோ நாள் அதை கொண்டு ஜீவனம் பண்ணி இருக்கலாம். But if this woman had sold that for money, she could have lived with that money for so many days. அதை முழுவதையும் இயேசுவுக்கு கொடுத்தாள். But she gave everything to the Lord. ஏனென்றால் அவள் வாழ்க்கையிலே தேவன் பாவங்களை மன்னித்து அவளை ஒரு நிம்மதியோடு சந்தோஷத்தோடு வாழும்படியாக ஒரு வாழ்க்கை அவளுக்கு கொடுத்தபடியினால் இந்த நன்றியை செலுத்தினார். And because the Lord had forgiven her and also gave her a life that she can live peacefully, she gave this thanks to God. ஆகவே இன்றைக்கு கர்த்தர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிற காரியம், நாம் கிரியையிலே எப்படி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். And today this is what the Lord is expecting from you and me. Through our works, how is that we are thankful? நம்முடைய நன்றியை தேவனுக்கு எவ்விதமாய் நாம் காண்பிக்கிறோம். How is that we are expressing and showing our thankfulness to God? இன்றைக்கு நம்மை தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போம். And today let us commit ourselves in his presence. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இந்த சகோதரிக்கு பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் என்னிடத்தில் எவ்வளவாய் அன்பு கூர்ந்திருக்கிறாள் சொல்றார். And Jesus said, her sins are forgiven for how much she loved me. ஆகவே நம்ம கேட்கணும், ஆண்டவரே நீர் என்னை மன்னித்தபடியினால் நான் உம்மிலே அன்பு கூற எனக்கு உதவி செய். And this is what we need to tell Lord, because you have forgiven me, I will love you more. தேவனிடத்தில் நம்ம அன்பு கூறுவோம் என்றால் அவருக்காக நாம் எதையாவது ஒரு காரியத்தை செய்வோம். And if we love the Lord, we will do something for the Lord. தேவன் நமக்கு செய்த உதவிக்கு பரிகாரமாக அல்லது பதிலாக நாம் அவரை அன்பு கூறுவது மாத்திரமல்ல, அன்பு கூர்ந்து அவருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் நாம் இருப்போம். In recompense to the forgiveness that he has given us, it is not just loving him, but we also obey and do his works as he said. இன்றைக்கு ஒரு அர்ப்பணிப்போடு நாம் இந்த இடத்தை விட்டு செல்ல போகிறோம். And today we are going to return back with making a decision and a commitment. ஆண்டவரே, என்ன எவ்வளவு பெரிய காரியங்கள் இதெல்லாம் தூக்கி எடுத்தீங்க ஆண்டவரே. Lord, you
have taken me from so many things. எவ்வளோ பெரிய பாவத்தை மன்னித்தீங்க ஆண்டவரே. Lord, how you have forgiven me such a great sin. எனக்கு நன்றியுள்ள இருதயத்தை கொடுங்கப்பா. Lord, give me that thankful and a grateful heart. அது மாத்திரமல்ல, உமக்காக நான் என்னுடைய சிறந்ததை நான் கொடுக்க அர்ப்பணிக்கிறேன் Not ஆண்டவரே. only that, Lord, I commit myself to give you the best and the priceless one to you. என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று நம்ம சொல்ல போறோம். We are going to say, Lord, I commit myself for that. இரண்டாவதாக ஒரு காரியத்தை நாம் தியானிப்போம். And secondly, let us meditate another point. லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். Let us read from Luke chapter 17 verse 15. அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடே தேவனை மகிமைப்படுத்தி, And one of them, when he saw that he was healed, turned back and with a loud voice glorified God. இயேசு இந்த உலகத்திலே ஊழியம் செய்த போது அந்த நாட்களிலே நடந்த சம்பவம் இது. And this is an incident that took place when Jesus was ministering in the world. 10 குஷ்டரோகிகள் இயேசுவிடத்திலே சுகத்திற்காக வருகிறார்கள். 10 lepers came to the Lord for healing. அதுல 9 பேர் அதாவது சுகம் அடைந்துட்டாங்க. 9 பேர் ஆளக்கான, ஒருத்தர் மட்டும் வந்து நன்றி சொல்றார். And they all got healed. 9 people disappeared, but only one person came to thank God. இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்க உங்களை ஆசாரியருக்கு போய் காண்பீங்கன்னு சொன்ன பொழுது அவங்க போகும்போதே சுகம் அடைந்தாங்க. சுகம் அடைந்த உடனே ஜாலியா 9 பேர் குதிச்சு ஓடிட்டாங்க. ஒருத்தர் மட்டும் தான் வந்து தேங்க் பண்ணார். And Jesus told unto them, go to the priest and show yourself. Even as they were going, they got healed, and all 9 people they happily went away, but only one person returned back to give thanks to the உங்களுக்கு Lord. தெரியும் குஷ்டரோகம் என்றால் எவ்வளவு கொடூரமான ஒரு அந்த வியாதி என்று. And you know very well how dreaded this disease of leprosy பழைய ஏற்பாட்டு is. நாட்களிலே குஷ்டரோகிகள் அதாவது ஜனங்களுக்குள்ளே இருக்கக்கூடாது, பாளையத்துக்கு புறம்பே தான் அவர்கள் வாசம் பண்ண வேண்டும். In the Old Testament period, the leprosy person should not be with the people in the society. He should be outside the tent. அவங்க ஜனத்துக்கு முன்னால வந்துட்டாங்கன்னா தீட்டுன்னு சத்தம் போட்டுக்கிட்டே அவங்க ஓடணும். Just in case they come before the people, they only need to shout saying they are unclean, unclean, and go away. அவர்கள் பொது ஜனங்களோடு வசிக்க இயலாது. They cannot live with the common people. நீங்க ஒரு சந்தர்ப்பத்தில் பார்க்கலாம், மோசேயை பற்றி ஆரோனும் மிரியாமும் அவர்கள் குறை பேசின பொழுது கர்த்தர் மிரியாமுக்கு கொடுத்த பனிஷ்மெண்ட் என்னன்னா அந்த குஷ்டரோகம். And you can read in the Old Testament the incident when Miriam and Aaron they spoke against Moses. God punished them with leprosy. குஷ்டரோகம் வந்து ஆண்டவர் சொன்னாரு, அவளை வந்து 7 நாள் நீங்க பாளையத்துக்கு புறம்பே குவாரண்டைன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். And when she was affected with the leprosy, she was quarantined, kept aside for out of the tent for 7 days. 7 நாட்களுக்கு பின்பு எந்த குஷ்டரோகமும் 7 நாள்ல சுகம் அடைந்ததாக சரித்திரம் கிடையாது. ஆனால் கர்த்தர் மிரியாமுக்கு ஒரு தெய்வீக சுகத்தை கொடுத்து மறுபடியுமாய் அந்த ஜனங்களோடு அவள் கூட இருக்க உதவி செய்தார். There is no history that this leprosy has been healed within 7 days, but the Lord was gracious. He healed her within 7 days, and she came back into the. அப்போ இந்த குஷ்டரோகத்தை பற்றி இன்னும் பழைய பாட்டு நிறையா இருக்குது. இப்படிப்பட்ட இந்த குஷ்டரோகம் நீங்கின அந்த 10 பேரில் 9 பேர் தேவனுக்கு நன்றி சொல்ல மறந்து விட்டார்கள். ஒரே ஒருவன் மாத்திரம் திரும்பி வந்து தேவனுக்கு நன்றி சொல்லுகிறான். Out of the 10 people who were healed of the leprosy, 9 people went away, but only one person came to the Lord to give thanks to him. இந்த ஒரு மனுஷனுக்கு மட்டும்தான் நன்றியுள்ள இருதயம் இருக்கிறது. Only one man had a heart of gratitude and நாம thankfulness. உலகத்துல நிறைய பேருக்கு நன்மை செய்வோம், ஆனால் ஒரு சிலர் அதை எடுத்துக்கொள்வதில்லை, அவர்கள் நன்றி சொல்வதில்லை. சிலருக்கு மட்டும் நன்றியுள்ள இருதயம், உடனே ஃபோன் பண்ணுவாங்க, உடனே அவங்க நம்மகிட்ட சொல்லி உங்களுடைய உதவிக்கு நன்றி என்று சொல்லும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். When we do good things to the people in the world, many people they do not even say thanks, but when they give thanks to him, we feel so happy about it. இரண்டாவது குறிப்புக்கு தலைப்பு சுகத்தை பெற்றதினால் நன்றி. And the second point is thankful for the healing. சுகத்தை பெற்றதினால் நன்றி. And being thankful for the healing. பிரியமானவர்களே, அன்றைக்கு சுகம் கொடுத்த அதே இயேசுதான் நமக்கு இன்று பரிகாரியா இருக்கிறார். The same God who gave healing in that day is today our healer. நம்முடைய வீட்டில் ஒவ்வொரு நாளும் அந்த சுகத்தின் வல்லமை வெளிப்பட்டு கொண்டே இருக்கிற சொல்றேன். ஒரு அல்லேலூயா சொல்கிறேன். Say hallelujah if each and every day the power of healing is being revealed in our family. கர்த்தர் இன்றைக்கும் நமக்கு பரிகாரியா இருக்கிறார். Our Lord is a healer for us even today. எவ்வளவு பலவீனங்கள் இருந்தாலும் கர்த்தர் அந்த பலவீனங்களை நீக்கி அடுத்த நாள் நமக்கு ஒரு உற்சாகத்தின் ஆவியை தேவன் நமக்கு கொடுக்கிறார். How much ever weak we are, the very next day the Lord gives us a spirit of being encouraged and motivated. நம்முடைய வீட்டில் உள்ள வியாதி படுக்கைகளை தேவன்
தேவன் மாற்றி போட்டிருக்கிறார். And God has changed the sick bed in our family. தேவன் நமக்கு எவ்வளவு தூரம் நல்ல சுகத்தை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு வியாதியின் அந்த சமயத்திலும் நம்மோடு இருந்து பரிகாரியாய் இருந்து நமக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார். நாம் அதற்கு ஈடாக தேவனுக்கு எப்படி நம்முடைய நன்றியை தெரிவித்திருக்கிறோம். How is that we have expressed our thankfulness to the Lord for the good healing and the good health and strength that He has given unto us? போன 2020 வருடத்தில் வந்த இந்த தொற்றிலே தேவன் எவ்வளவோ தூரம் நமக்கு சுகத்தை கொடுத்து, ஜுரம் வந்துச்சு எல்லாருக்கும், சளி பிடிச்சது, மூச்சு திணறல் வந்தது, ஆனாலும் தேவன் சுகத்தை கொடுத்து இன்றைக்கு தேவன் அவரை ஆராதிக்கும்படியாய் வைத்திருக்கிறார். And today the Lord has brought us over here to praise and thank Him, even though we were very much affected in the year 2020, but the Lord protected and saved. இந்த வருடத்தில் இப்பொழுது வேக்சினேஷன் நீங்க போட்டு தான் ஆகணும்னு சொல்றாங்க. அதில் பலவித காரியங்கள் இருக்கிறது, ஆனாலும் அதின் மத்தியிலும் போட்டவர்களுக்கும் கர்த்தர் சுகத்தை கொடுக்கிறார். தேவன் பெரிய அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கிறார். அதற்கு நாம் நன்றி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். And in these days they are saying you have to put that vaccination. There are a lot of confusions in that, yet the Lord has been protecting us, and we need to be thankful for the Lord for the healing and the health that He has given. நன்றியுள்ள இருதயம் நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். Let us examine ourselves. Do we have that heart of சுகத்தை thankfulness? பெற்றுக்கொள்கிறோம், அவ்வளவுதான். சுகத்தை வாங்கிட்டு வேதனை எல்லாம் நீங்க உடனே அப்புறம் ஆலயத்தின் பக்கமே நம்ம அவங்கள பார்க்க முடியாது. We are receiving that healing. After receiving all the healing and good health, they cannot be seen near to the church at all. ஆனால் சுகத்தை வாங்கிக் கொண்டு எப்படி நன்றி செலுத்துவது என்று கூட சில சமயம் நமக்கு தெரிவதில்லை. Sometimes we do not even know how to give thanks to the Lord having received the healing. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 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 என்று வாயினால் சொல்ல வேண்டும். அதை காட்டிலும் நம்முடைய கிரியையிலே தேவனுக்கு நாம் நன்றியை தெரிவிக்க வேண்டும். It is true that we need to give thanks to the Lord, praising God through our mouth, but again through our works we need to give thanks to God. கடந்த வாரம் நம்முடைய அருமையான சகோதரன் இம்மானுவேல் ஜெபராஜ் அவருடைய மகள் ரியாவுக்காக அவள் வந்து இந்த இடத்துல சாட்சி சொன்னதை கர்த்தர் பார்த்திருக்கிறார். And God has been watching. Last week brother Emmanuel Jebraj came here to testify. God healed his daughter Ria. மரண படுக்கையிலே இருந்த ரியாவை கர்த்தர் தொட்டு சுகப்படுத்தினார். And Ria, who was in the deathbed, God touched her and healed her. கடந்த வருஷத்துல அவளுடைய பெயரை சொல்லி நம்முடைய சபையார் எல்லாம் அவளுக்காக ஜெபித்தோம். ஆண்டவரே ரியாவை தொட்டு சுகமாக்கும், அவளை ஊழியக்காரியாக நீங்க எடுத்து உபயோகப்படுத்துங்க என்று சொல்லி நாங்கள் ஜெபித்தோம். And last year we were praying, telling out her name, Lord you bless Ria, heal her and make her as your minister of God. ரியா இம்மானுவேலுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து ஜெபிப்போம். 6 வயது மகள், அந்த மகளுக்கு கர்த்தர் நல்ல விடுதலை கொடுக்கும்படியாக, கர்த்தருடைய நரம்பு மண்டலங்களை தொட்டு அவளை பலப்படுத்தும்படியாக, கர்த்தர் உதவி செய்யும்படியாக ரியாவுக்காக நம்ம ஜெபிப்போமா? கர்த்தாவே, ரியா இம்மானுவேலுக்காய் ஜெபிக்கிறோம். அந்த 6 வயது மகளை கர்த்தர் பலப்படுத்துவீராக. நல்ல சுகத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. அவருடைய நரம்பு மண்டலங்களிலே கர்த்தர் ஒரு அற்புத விடுதலையை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பூரண சுகத்தை கட்டளையிடுவீராக. இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய வல்லமையை நாங்கள் அனுப்புகிறோம். அப்பா, உம்முடைய வல்லமை இப்பொழுது பிள்ளையுடைய சரீரத்தில் இறங்கட்டும் ஆண்டவரே. ஒரு அற்புதத்தை செய்வீராக. நரம்பு மண்டலங்களை தொடுவீராக. அப்பா, அந்த பெற்றோருடைய கண்ணீருக்கு பதில் கொடுப்பீராக ஆண்டவரே. இந்த பிள்ளையை நீங்க சாட்சியாய் நிறுத்துங்க ஆண்டவரே. அப்பா, அந்த குட்டி மகள் அப்பா எழும்பி நின்று நன்றாக குதித்து கர்த்தாவே சந்தோஷப்பட, நார்மலாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. நாங்கள் விசுவாசிக்கிறோம். உம்முடைய அற்புதத்தை நீ செய்து விட்டீர் ஆண்டவரே. அந்த பிள்ளையை கர்த்தாவே என்னுடைய மத்தியிலே சாட்சியாய் கொண்டு வந்து நிறுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த வருடத்துல தேவன் அற்புதமான சுகத்தை கொடுத்து அவ ஊழியத்தை முதல்ல நம்ம சபையிலே முடிவு செய்து இங்கே வந்து கர்த்தருக்கு சாட்சியை சொன்னார். And hearing our prayer, the Lord made her to stand as a testimony over here and minister to God. They said testimony. பாடல் மூலமாக கர்த்தரை மகிமைப்படுத்தினார். She glorified God through her song. ஏன்னா அவ பேசுவாளான்னு தெரியாது. அப்படிப்பட்ட மகளுக்கு கர்த்தர் தெய்வீக விடுதலையை கொடுத்து அவள் பாடவும், கர்த்தர் எனக்கு சுகத்தை கொடுத்தார், ஜெபித்த எல்லாருக்கும் நன்றி என்று சொல்லவும் கர்த்தர் அவளுக்கு கிருபை கொடுத்தார். Because we do not know whether she will be able to speak again, but yet the Lord was gracious that she was able to sing. She also thanked people who prayed for her and glorified God. கர்த்தர் நமக்கு சுகத்தை கொடுத்தார். நாம் எவ்விதமாய் கர்த்தருக்கு நன்றியை தெரிவிக்கிறோம்? The Lord, if He has given us healing and good health, how is that we give our gratitude, say thanks to God? ஒருத்தருக்காவது கர்த்தரை பத்தி சொல்றதுக்கு நம்ம அர்ப்பணிக்கணும். And we need to commit ourselves saying, Lord, at least to one person I will talk about you. வியாதியஸ்தர்களுக்காக நம்ம ஜெபிக்கிறதுக்கு நம்ம அர்ப்பணிக்க வேண்டும். We need to commit ourselves to pray for the sick people.
ஏதாவது ஒரு காரியத்தை தேவனுக்கு நன்றியாக நாம் பிரதிபலனாக செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். And God desires that in recompense to his healing and health, we do something for him. நன்றி சொல்ல வந்த ஒரு மனிதனுக்கு இருந்த அந்த நன்றியுள்ள இருதயத்தை தேவன் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிறார். And God is expecting that same gratitude from you and me, from that person who came back to say thanks to God. இன்றைக்கும் பலவீனத்தோடு ஒருவேளை இந்த ஆராதனையிலே நீங்கள் கலந்து கொண்டிருக்கலாம். Perhaps today you might have come here attending this service with weakness. யெகோவா ராஃபா சுகமளிக்கிற தேவன் உங்களுக்கு இந்த நாளிலே ஒரு தெய்வீக சுகத்தை கட்டளையிடுவாராக. And may Jehovah Rapha, who is our healer, command a complete healing to you. உங்களுடைய வேதனைகளை நீக்கி போடுவதற்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். And he is faithful to remove off the agony and pain. மருத்துவர்கள் கைவிடலாம். Perhaps the medical world, doctors may உலகம் forsake. கைவிடலாம். The world may forsake. உலக மருந்துகள் கைவிடலாம். The medicines might forsake என் us. தேவன் பரம வைத்தியர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். But my God is a eternal healer and he will never கல்வாரி forsake. ரத்தம் இன்றைக்கும் கிரியை செய்து கொண்டிருக்கிறது பிரியமானவர்களே. Even today the blood of the cross is doing its இந்த work. வேளையிலே உங்களுக்கு தெய்வீக சுகத்தை கட்டளையிடுவார். And may he command a divine healing for you. நாம் நன்றியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். God desires that we be with a heart of சுகம் gratitude. பெற்றதினால் நன்றியை நாம் தேவனுக்கு தெரியப்படுத்த இருக்கிறோமா? And are we come here to give thanks to God for having received that healing? மூன்றாவது ஒரு காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். And thirdly, another point we are going to meditate. நியாயாதிபதிகளின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 30-31 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். Let us read from Judges chapter 11 verses 30 and 31. அப்பொழுது எப்தா கர்த்தருக்கு ஒரு பொருத்தனையை பண்ணி, தேவரீர் அம்மோன் புத்திரரை என் கையில் ஒப்பு கொடுத்தார். நான் அம்மோன் புத்திரத்திலிருந்து சமாதானத்தோടെ திரும்பி வரும்போது என் வீட்டு வாசற்படியிலிருந்து எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அது கர்த்தருக்கு உரியதாகும். அதை சர்வாங்க தகன பலியாக செலுத்துவேன் என்றார். And Jephthah vowed a vow unto the Lord and said, If thou shalt without faith deliver the children of Ammon into mine hands, then it shall be that whatsoever cometh forth the doors of my house to meet me, when I return in peace from the children of Ammon, shall surely be the Lord's, and I will offer it up for a burnt offering. இங்கே எப்தா ஒரு பொருத்தனையை செய்கிறார். Over here, Jephthah is making a vow. இந்த பொருத்தனையை தேவன் இவரிடத்திலே செய்யும்படி சொல்லவில்லை. God did not tell him to make this vow. எப்தா தனக்குள்ளே இந்த பொருத்தனையை செய்து கொள்கிறார். But Jephthah made a vow within himself. எப்தா யுத்தத்திற்கு சென்றார். Jephthah went to the battle. யுத்தம் ஆரம்பிக்கவே இல்லை. ஆனா யுத்தம் ஆரம்பிக்கும் முன்பே எப்தா தன்னுடைய நன்றியை தெரிவிக்கிறார். Even before the battle had started, Jephthah expressed his thanks. அதாவது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே நன்றி செலுத்தினா என்ன அர்த்தம்னா கர்த்தர் ஜெயத்தை கொடுத்து விட்டார். And what does it mean? If you are going to give thanks to the Lord even before the battle had started, what does it mean? The Lord has given the victory. இந்த மூன்றாவது தலைப்பு என்னன்னா யுத்தத்தினின்று ஜெயத்தை பெற்றதால் நன்றி. And the third point is thankful for victory in the battle. யுத்தத்தினின்று ஜெயத்தை பெற்றதால் நன்றி. Thankful for victory in the battle. இந்த எப்தா ஜெயம் கிடைச்சதுக்கு அப்புறம் அதை கண்ணால பார்த்ததுக்கு அப்புறம் அவர் பொருத்தனையை செய்யவில்லை. Jephthah did not make the promise of the vow to the Lord after seeing the victory. யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாகவே பொருத்தனையை செய்கிறார். Even before the battle started, he made this promise. மறுபடியும் அந்த நியாயாதிபதிகள் 11:31 வசனத்தை வாசிங்க. Let us read again from Judges chapter 11 verse 31. நான் அம்மோன் புத்திரரிடத்திலிருந்து சமாதானத்தோടെ திரும்பி வரும்போது என் வீட்டு வாசற்படியிலிருந்து எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அது கர்த்தருக்கு உரியதாகும். அதை சர்வாங்க தகன பலியாக செலுத்துவேன் என்றார். Then it shall be that whatsoever come forth of the doors of my house to meet me, when I return in peace from the children of Ammon, shall surely be the Lord's, and I will offer it up for a burnt offering. இப்படி ஒரு பொருத்தனையை செய்து விடுகிறார். He made a vow like this. அவருடைய வீட்டில் அநேக மிருக ஜீவன்கள் இருந்திருக்கலாம். Many animals would have been there in his house. இவர் நினைச்சிருப்பாரு, நான் யுத்தத்திலேருந்து ஜெயத்தோட வரும்போது ஏதாவது ஒரு மிருகம் வீட்டு வாசல்ல பாருங்க, நம்ம வீட்டிலலாம் வரும்போது உடனே நம்ம வீட்டில் இருக்கிற அன்பான அந்த மிருகம் வந்து நம்மளை குலைத்து தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தும் அல்லவா, அது போல ஏதாவது ஒரு மிருகம் வரும்னு அவர் நினைச்சார். And he would have been thinking, when I return back from the battles, one of the animals would be coming over there, and therefore he had made that vow. ஆனா யுத்தத்திலே தேவன் எப்தாவுக்கு ஜெயத்தை கொடுத்த பின்பு இவர் வீட்டிற்கு ஜெயத்தோடு வரும்போது இவருடைய ஒரே
மகள் இவரை எதிர்கொண்டு வருகிறாள். But after the Lord had given victory in the battle, when he returned back to his house, his only daughter came forward. இதை பார்த்த உடனே எப்தா கதறி அழுகிறதை நாம் பார்க்கிறோம். The moment he saw her, Jephthah, he cried bitterly. ஆனாலும் எப்தா தன் பொருத்தனையை மாற்றவே இல்லை. Yet Jephthah did not change his decision and the vow. நன்றியுள்ள இருதயத்தோடு ஜெயத்தை பெறும் முன்பே இந்த பொருத்தனையை செய்தார். And he made a vow out of the gratitude of thankfulness. ஏன் தெரியுமா? அவர் கர்த்தரை நம்பியிருந்தார், கர்த்தரே ஜெயத்தை கொடுப்பார் என்று. Because he believed on the Lord alone, saying, God alone will give the victory. காரணம் அந்த யுத்தத்தை நடத்தினவர் தேவனே. Because it is God who did the battle. எனவே ஜெயத்தை கொடுத்தார் தேவன். And therefore God gave him the victory. சரி, இப்போ எப்தாவுடைய கதையை நம்ம விட்டுறலாம். இப்போ நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவோ யுத்தங்கள் நடக்கிறது ஒவ்வொரு நாளும். அந்த யுத்தங்களை செய்கிறவர் நம்முடைய கர்த்தராகிய தேவனாய் இருக்கிறார். And living a life of Jephthah in our life, if we take each and every day we are doing the battle, how many victories the Lord has given நம்முடைய us. ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஜெய கிறிஸ்துவாக கர்த்தர் நமக்கு வெற்றியை பெற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். In our spiritual life, the Lord Jesus has been triumphantly the victorious person, and each and every day he is giving that the victory. இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் அந்த வனாந்தரத்துல வரும்போது கர்த்தரே அவர்களுக்கு வெற்றியை பெற்றுக் கொடுத்தார். When the Israelites were wandering in the wilderness for 40 years, God alone gave them the victory. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எப்படி யுத்தங்களை கர்த்தரே செய்து நடத்தி வந்தார் என்று பார்க்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. And when you look into as to how wonderfully the Lord has been doing the battle and leading them, it's so wonderful. அதுல சில இடத்துல போட்டிருக்கோம், இஸ்ரவேல் ஜனங்கள் கொன்றவர்களை பார்க்கிலும் கர்த்தர் வானத்திலிருந்து கற்களை அனுப்பினதுனால அந்த பெலிஸ்தீர்கள்ல அநேகர் மடிந்தார்கள் என்று வேதத்துல போட்டிருக்கோம். And in the Bible when we read, and the Lord himself, he brought in the hailstones and he destroyed them, the count was higher than the count of the Israelites they were defeating. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொல்றார், நீங்க சும்மா இருங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். And the Lord has also told them, you be still and the Lord will do the battle for you. அந்த எமோரியரின் ராஜா, பாசானின் ராஜா, இவங்கெல்லாம் பெரிய பெரிய ராஜாக்கள், அவர்களை எல்லாம் கர்த்தரே அழித்து இஸ்ரவேலுக்கு ஜெயத்தை கொடுத்தார். God himself destroyed the kings of Basha, the kings of Hemorites, and then he gave the victory to them. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே நமக்கு விரோதமாக எத்தனை சத்துருக்கள் வந்தாலும் கர்த்தர் அவர்களுக்கு எதிராக நின்று நமக்கு ஜெயத்தை பெற்றுக் கொடுத்திருக்கிறார். And in our spiritual life, where many things are coming against us, Lord himself stands and he does the battle for us. நமக்காக தேவனே கிரியை செய்கிறார். God himself is doing the work for us. ஒரு அருமையான குடும்பத்திலே அவர்களுக்கு விரோதமாய் அநேக சத்துருக்கள் எழும்பினதினாலே அவர்கள் அந்த இடத்தை விட்டே போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. And for a wonderful family, because many came against them, they had to leave that place and go away. அவர்கள், அதாவது இந்த குடும்பத்திற்கு யாரும் ஆதரவில்லை, ஆனால் அந்த குடும்பத்தில் நிறைய பேர் இருக்காங்க உதவி செய்யறதுக்கு, யுத்தம் பண்றதுக்கு நிறைய ஆட்கள் இருக்காங்க. And there were many in that family to do the battle for them, but for them there were no இந்த பிள்ளைகளுக்கு தேவன் ஒருவரே உதவியாய் இருந்தார். But for this family, God alone was the help. கர்த்தரே யுத்தம் செய்தபடியினாலே அந்த எதிராக வந்தவர்கள் எல்லாரையும் கர்த்தர் சமாதானமாகும்படி செய்தார். And because the Lord was with them, the Lord made everyone to be at peace with this family. எந்த குடும்பம் இந்த இடத்துல நம்ம இருக்க கூடாது, நம்ம எங்கேயாவது போய்டும் நினைச்சாங்களோ அந்த குடும்பத்தை அதே இடத்துல வைத்து தேவன் ஆசீர்வதித்து வருகிறார். And the same family which thought they should go away from this place, but the Lord blessed them, keeping them in that same place. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் இப்படிப்பட்ட சம்பவங்கள், இப்படிப்பட்ட சத்துருவின் போராட்டங்கள் இருந்திருக்கும். ஆனால் தேவன் அதிலே நமக்காக போராடி அவரே யுத்தத்தை நடப்பித்து நமக்கு ஜெயத்தை வாங்கி கொடுத்திருக்கிறார். பிரியமான, even so in each and every one of our life there will be lot of struggles and battles, but God himself will be with us and he will do the battle and he himself will give us the victory. அதாவது சத்துரு ஒன்னு நேர்முகமா கிரியை செய்வான், இன்னொன்னு மறைமுகமாக கிரியை செய்வான். And Satan sometimes will do the work directly and sometimes in a subtle way, in an indirect manner. மறைமுகமா கிரியை செய்த போதும் கர்த்தர் சில நேரம் சொல்வாரு, நீ அந்த வழியா போக வேண்டாம், வேறு வழியா போன்னு சொல்லி தாவீதுக்கு ஆலோசனை சொன்ன தேவன் நமக்கு சொல்லி சத்துருவின் கைக்கு நம்மை தப்புவித்திருக்கிறார். And even when the Satan is trying to attack us in an indirect way, in a subtle way, just like as the Lord guided David, even so he will guide us saying not to go this way but to go that way, and
save us. எப்தாவுக்கு ஜெயத்தை கொடுத்த தேவன் அந்த எப்தா பொருத்தனையை செய்கிறார். அந்த பொருத்தனையை நிறைவேற்ற எப்தா உண்மையுள்ளவராய் இருந்தார். A God who gave victory unto Jephthah, and Jephthah was faithful in carrying out the vow. இவர் மக வர்றதை பார்த்தோன்னா, ஆண்டவரே நான் தெரியாம பொருத்தனை செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்க ஆண்டவரேன்னு சொல்லல, அவர் செய்த பொருத்தனையை நிறைவேற்றினார். And when his only daughter came forward, Jephthah did not say, Lord, unknowingly I made this vow. He did not change it, but he fulfilled his vow. நான் வாயை திறந்து சொல்லிவிட்டேன், ஆகவே இந்த பொருத்தனையை நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி நிறைவேற்றுகிறார். And Jephthah says, I have opened my mouth and spoken it, and therefore I will fulfill it. அருமை தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலே சத்துரு கொண்டு வந்த எல்லா சூழல்களிலும் தேவன் நமக்கு ஜெயத்தை கொடுத்து இன்னைக்கு நம்ம குடும்பம் எப்படி இருக்கு தெரியுமா? சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு கூட ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுத்த ஜெயம்தான் காரணம். And dearly beloved, it is only the victory that the Lord has given us that we are able to live with joy, happiness and peace in our family. குடும்பம் இன்று அமைதியாக காணப்படுகிறது என்றால் கர்த்தர் கொடுத்த ஜெயம்தான் காரணம். And it is the reason that the Lord has given the victory that we are together as family in peace. அப்போ நாம தேவன் நமக்கு ஜெயத்தை கொடுத்தாரே, நம்முடைய நன்றியை நாம் எப்படி தெரிவித்திருக்கிறோம்? And when the Lord is giving us that victory, how is that we express our gratitude? போன்று கிரியையில் தேவனுக்கு நன்றியை நாம் செலுத்துவதற்கு தேவன் கிருபை தருவாராக. And may the Lord give us grace like unto Jephthah to carry out the vows through our actions and works. கடைசியாக ஒரு காரியத்தை நாம் பார்த்து முடிப்போம். And finally another point we will meditate and conclude. 1 சாமுவேலின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 27 28 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். Let us read from 1 Samuel chapter 1 verses 27 and 28. இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். ஆகையால் அவன் கர்த்தருக்கென்றே கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றார். அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான். For this child I prayed, and the Lord hath given me my petition which I asked for it. Therefore also I have lent him to the Lord, as long as he liveth, he shall be lent to the Lord. And he worshipped the Lord there. அன்னாள் தேவ சமூகத்திலே ஒரு ஆண் குழந்தையை அவருக்கென்று கொடுத்தாள். And the Lord and Hannah gave the male child unto the Lord. கர்த்தர் அதை கேட்கவில்லை. The Lord did not ask of her. அன்னாளே கொடுத்த காரணம் அவளிடத்தில் இருந்த அந்த நன்றியுள்ள இருதயம். Hannah herself gave him to the Lord because she had a heart of thankfulness. ஆகவே தேவனுக்கு கொடுக்கும்படி வந்தாள், பெற்றுக்கொள்வதற்காக அல்ல. Hannah came there to give unto the Lord, not to receive. ஒரு வருஷத்துக்கு முன்னால இதே இடத்துல பாருங்க, பயங்கர நிந்தை அவமானத்தினால நிறைந்து குழந்தை இல்லையே என்று சொல்லி தன்னுடைய இருதயத்தெல்லாம் ஊற்றி ஜெபித்த அந்த ஸ்திரீ அடுத்த வருஷம் அங்கே வந்து அந்த ஆசாரியன்ட்ட சொல்கிறா, இங்கே நான் விண்ணப்பம் பண்ணினேனே அந்த ஸ்திரீ நான் தான் சொல்லி அங்கே தன்னுடைய குழந்தையை காட்டுகிறாள். And 1 year prior to that, Hannah came to that same place. She was pouring out her heart, crying out to the Lord, and because she was barren, and she asked for the child. And the next year, she came to the priest, and then she said, "That same Hannah, it is me," and she came to give it. பல ஜெபங்களை செய்திருப்பாள். ஆனால் அன்றைக்கு அந்த சீலோவிலே அவர்கள் அந்த தேவாலயத்தில் வரும் பொழுது பொருத்தனையோடு ஒரு ஜெபத்தை செய்கிறாள். And when she came over there to the temple of the Lord in Shiloh, she came there and prayed with a promise and a vow. ஒரு ஆண் குழந்தை பிறந்தால் அந்த குழந்தையை உமக்காக கொடுப்பேன் என்று பொருத்தனை செய்தால் கர்த்தர் அப்படியே ஆண் குழந்தையை கொடுத்தார். She made a vow saying, "If you give me a boy child, I will give it back to you." And as per a vow, the Lord blessed her with that. அது ஆண் குழந்தை பிறந்த உடனே தீர்மானத்தை மாற்றவில்லை. And once the boy baby was born, she did not change her decision. ஆண்டவரே, முத பிறந்திருக்கு இந்த குழந்தையை நான் எடுத்துக்கிறேன், இனி வர்ற குழந்தை ஏதாவது உமக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய தீர்மானத்தை மாற்றி அமைக்கவில்லை. And she did not change on her decision saying, "Lord, you have given me this child, but let me have it. I'll give you the second child or the other child that comes to me." கர்த்தருக்கு கொடுப்பேன் என்று பொருத்தனையின்படி கர்த்தருக்கு கொடுத்தாள். Just as she had vowed that she will give to the Lord, she gave him to God. கர்த்தரின் ஜெபத்தை கேட்டார் என்று நன்றியுள்ள இருதயத்தோடு பொருத்தனை செய்தாள். And she made a vow, and because the Lord had answered my prayer, and she gave it to him with thankfulness. இந்த காரியத்திற்கு ஒரு தலைப்பு, ஜெபம் கேட்கப்பட்டதினால் நன்றி. And I would like to give a title for this point, thankful for answered prayers. ஜெபம் கேட்கப்படுவதனால நம்ம நன்றி செலுத்த வேண்டும். And because our prayers are being answered,
we need to give thanks to God. கர்த்தர் எத்தனை பேருடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார்? And how many of our prayers God has answered? ஆமென். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் எல்லாருக்குமே நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டிருக்கிறார். And God has heard and answered all our prayers. விசேஷமாக குழந்தையின் ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை கட்டாயம் செய்வார். And especially for those who are expecting the blessing of a child, God will do a miracle. இந்த அன்னாளின் தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். A God of Hannah is our God. அண்ணா சொல்றா, என்னுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டார், நான் கேட்டபடியே எனக்கு ஒரு குழந்தையை கொடுத்தார், ஆகவே அவனை தேவனுக்காக கொடுக்கிறேன். Hannah had said, the Lord answered my prayer, according to my prayer he gave me a child and I will give it back to him. அப்போ ஜெபத்தை கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டிருப்பார் என்றால் அதற்கு நாம் நன்றி செலுத்தி இருக்கிறோமா? And if the Lord had answered our prayers, have you been thankful to him? ஒரு அப்பா தன்னுடைய மகன் காலேஜ்ல பாஸ் பண்ணதுக்காக தேவனுடைய ஆலயத்துல ஒரு காணிக்கை கொண்டு வந்து செலுத்தினார். Once a father, he came into the church to give an offering because his son had passed in the college exams. இதனுடைய நோக்கம் என்னன்னா, அதுல ஃபெயில் ஆயிருந்தா இவர் அந்த படிப்புக்காக கட்டின காசு நஷ்டமா இருக்குமே, அதனால ஆண்டவரை நஷ்டமாக்காம என் பிள்ளையை பாஸ் பண்ண வைத்தீங்களேன்னு சொல்லி அதற்கு நன்றி செலுத்தும் வகையில ஒரு காணிக்கை கொடுத்தார். The reason why he gave that offering is that because if his son had failed, he had to spend that money again to study that, but since the Lord made him to pass, he came and gave that offering. தேவன் நம்மிடம் நன்றியுள்ள இருதயத்தின் கிரியைகளை எதிர்பார்க்கிறார். And God is expecting a heart of gratitude in action. யாரெல்லாம் பொருத்தனை பண்ணி செலுத்தாம இருக்குமோ இன்றைக்கே அதை ஞாபகப்படுத்தி அந்த பொருத்தனைகளை நாம் செலுத்துவோம். And whoever has made that vows and the promises, let us get reminded of that and fulfill that sin. கர்த்தருக்கு நாம் நன்றியுள்ளவர்களா இருக்கணும். And we need to be thankful to the Lord. இன்னொரு காரியம், மனிதர்களுக்கும் நாம் நன்றியுள்ளவர்களா இருக்க வேண்டும். And on the other side, we also need to be thankful to people. நமக்கு உதவி செய்தவர்களை நாம் ஒரு நாளும் மறக்க கூடாது. And we should never forget people who have helped us. நம்முடைய காலம் சென்ற நம்முடைய ஏசிஏ பல்லாவரம் ஃபவுண்டர் பாஸ்டர் ஸ்டீஃபன் அவருடைய வாழ்க்கையிலே வாலிப நாட்களில் நடந்த ஒரு காரியத்தை அவர்கள் இவ்விதமாய் சொல்லுவார்கள். And Pastor Stephen he passed away. During his days, whatever has happened, his young days, he used to say this way. ஒரு முறை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு கிணறுல நீச்சல் அடிக்கிறதுக்காக எல்லாம் கிணத்துல குதிச்சாங்களாம். And once all the young boys they jumped into a well to swim. ஆனால் இவங்களுக்கு நீச்சல் தெரியாது, அதை வெளியே சொல்ல வெக்கமாகவும் இருந்ததுனால இவங்களும் தைரியமாக கிணத்துல குதிச்சிட்டாங்களாம். And though he did not know swimming, unable to tell it to others out of shy, he boldly jumped into the well. எல்லாம் நல்லா நீச்சல் அடிக்கிறாங்களா, இவங்க உள்ளுக்கு ஆழத்துல போய்கிட்டு இருக்காங்களாம். When everyone else was swimming high, he was going deeper and deeper. கையை காலை ஆட்டிக்கிட்டு இருக்காங்களா, ஐயோ காப்பாத்துங்க காப்பாத்துங்க சொல்ல கூட முடியல, கையை காலை ஆட்டிட்டு இருக்காங்களாம். And he could not even speak out to help him, but when others were swimming up. அப்போ ஒரு ஃப்ரெண்டு பார்த்தா, ஐயோ அவன் ஸ்டீஃபன் வந்து மூழ்கிட்டு இருக்கிறான், நான் போய் தூக்க போறேன் அப்படின்னா மற்றவங்களாம் இல்ல 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 அவர் நீச்சல் அடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னாங்களாம். And when only one person found out that Stephen is going down, others said no, he will swim and come. ஆனா அந்த நண்பர் விடலையாம், உடனே வந்து இவருடைய முடியை பிடித்து தூக்கி வெளியே கொண்டு வந்து போட்டார். But that one person, a friend, he did not leave, but it immediately came down and he pulled him out to holding on to the hair. உதவி செய்தவரும் ஒரு ஊழியக்காரராய் மாறினார். And the one who helped him became a servant of God. நம்முடைய அருமையான ஊழியக்காரரும் வித்தியாசமான முறையிலே கர்த்தருக்காக ஊழியம் செய்கிற ஒரு மாபெரும் ஊழியராய் மாறினார். And even pastor, he also became a wonderful servant of God. ஆனால் அந்த உதவி செய்து உயிரை காப்பாற்றின நண்பரை அவர்கள் ஒரு நாளும் மறப்பதே இல்லை. He did not forget that person who helped him and saved his life. அதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, இப்படி என் ஃப்ரெண்டு என்னை காப்பாற்றினா அதனால தான் இன்னைக்கு உயிரோட நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லுவாங்க. And he used to keep saying very often, this way my friend saved me and saved my life. தேவனுக்கு நன்றியுள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். We need to be thankful to God. மனிதருக்கும் நாம் நன்றியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். And at the same time we also need to be thankful to people. நமக்கு உதவி செய்தவர்களை நாம் ஒரு நாளும் மறக்க கூடாது. We should never forget those who have helped us. நம்முடைய ஜெபத்தை கேட்டபடியினால் நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். Because the Lord has answered our prayer, we need to be thankful to God. அன்னாளின் ஜெபத்தை கேட்டார், அவள் செய்த பொருத்தனையை அவள் நிறைவேற்றினாள், கர்த்தருக்கு மகிமையை செலுத்தினாள். And Hannah, she made a vow to the Lord. God answered her
prayer and he gave thanks to him. இப்ப நம்ம 4 விதமான காரியங்களை பார்த்தோம். Today we meditate upon 4 things. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொருவரும் தங்கள் நன்றியை எவ்விதம் தெரிவித்தார்கள் என்பதை நாம் பார்த்தோம். We also meditated how each and every one expressed their thanks to God in each and every situation. தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் அந்த நன்றியுள்ள இருதயத்தை கொடுப்பாராக. And may the Lord give that heart of gratitude and thankfulness to each one of us. முதலாவது பார்த்தோம் பாவத்தை மன்னித்ததினால், பாவ மன்னிப்பு பெற்றதினால் நன்றி. And the first point, a thankfulness to God because of the forgiveness of sins. இரண்டாவது சுகத்தை பெற்றதினால் நன்றி. Thankfulness for healing. மூன்றாவது யுத்தத்தினின்று ஜெயத்தை பெற்றதால் நன்றி. And thirdly, thankful for the victory in the battle. ஜெபம் கேட்கப்பட்டதினால் நன்றி. And fourthly, thankful for answered prayers. கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு நன்றியுள்ள இருதயத்தை தருவாராக. And may the Lord give unto you and me a heart of gratitude. எல்லாரும் ஜெபிப்போமா? Shall we all pray? எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, our loving heavenly Father, இந்த நல்ல வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். we thank you, praise you with a grateful heart. நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் தியானித்தோம். Lord, today we meditate that we need to be thankful. 4 விதமான சூழ்நிலைகளிலே இருந்தவர்கள் எப்படி நன்றி செலுத்தினார்கள் என்பதை தியானித்தோம். We meditated in 4 different situations how they were thankful to you. நாங்களும் நன்றியுள்ள இருதயம் உள்ளவர்களாய் காணப்பட நீர் உதவி செய்வீர். Lord, you help us that we will also be with that same heart of gratitude. எங்களுடைய பொருத்தனைகளை நாங்கள் புதுப்பிக்கிறோம். Lord, we renew our commitment today. கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். We submit ourselves into your will. நேரத்தை வீணடிக்காமல் உமக்காக நாங்கள் ஊழியம் செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். Lord, we commit ourselves to spend our time for you. இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீர். Bless each and every one who heard your word. கிருபை உம்முடைய பிள்ளைகளோடு இருப்பதாக. Let your grace be with your children. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. In Jesus' name we pray, O Lord. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் அன்பு எடுத்ததும் அதுவும் சமாதானம் ஆளுகையும் நாம் அனைவரோடு கூட இன்றும் சதா காலம் தங்கியிருப்பதாக எல்லாம் சொல்லுமா? ஆமென். பாஸ்டர் பி. ஸ்டீபன் மற்றும் திருமதி சந்திரலீலா ஸ்டீபன் அவர்களால் ஸ்தாபிக்கப்பட்ட பல்லாவரம் அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை அவர்களுடைய மறைவுக்கு பின் பாஸ்டர் விசுவாசம் அவர்களால் தொடர்ந்து வளர்ந்து வருகிறது. ஒன்றுமில்லாமல் ஆரம்பிக்கப்பட்ட இந்த சபையானது இன்றைக்கு ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை கொண்டதாக மாற கர்த்தர் கிருபை செய்தார். உங்களுடைய பிரச்சனைகளுக்காகவும் ஜெப குறிப்புகளுக்காகவும் 24 மணி நேரமும் ஜெபிக்க ஆயத்தமாயிருக்கிறோம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி பாஸ்டர் எஸ் விசுவாசம், விசுவாச அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை, 12A ஈஸ்வரி நகர், பல்லாவரம், சென்னை 43. தொலைபேசி எண் 766-755-2299.